Hi guys. இன்னைக்கு வீடியோவில் வாட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு பிகம் வெப் டெவலப்பர் இன் 2024 அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க போகிறீங்கன்னா 2024க்கு அதுக்கான எந்த டிமாண்ட் இருக்குது அண்ட் ஏஐயால் ஒரு வெப் டெவலப்பர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் அண்ட் எந்தெந்த டாப் கம்பெனிஸில் 2024ல் ரெக்ரூட் பண்ணுறாங்க, நீங்கள் எந்தெந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு சேலரி ஒரு வெப் டெவலப்பரை எதிர்பார்க்கலாம் அண்ட் வெப் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் ஒரு சிலது சொல்லியிருக்கேன். அதுவும் மட்டும் இல்லாமல் எந்தெந்த டெக்னாலஜிஸை எவ்வளோ வீக்ஸில் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் வெப் டெவலப்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்பருக்கு இருக்க டிமாண்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டாபிக் உள்ள போகலாம். டிமாண்டை பார்த்தீங்கன்னா ஜாப் growth 13 to 25% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஹெல்த்தி அண்ட் மோர் தென் ஸ்டேபிள். இந்த growth எந்த டைம் லைனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021 31 வரைக்குமே இந்த ஸ்டேபிள் growth இருக்குன்னு சொல்லிட்டு கெரியர் ஃபவுண்டரியோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இண்டீடோட ஜாப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாப் 4th வெப் டெவலப்பர் அப்படின்ற டைட்டில் தான் பெஸ்ட் ஜாப் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார் டெக் இண்டஸ்ட்ரி. சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஜாப் டிமாண்ட் இருக்கு, ஓகே ஃபைன். ஜாப் டைட்டிலுமே ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டைட்டில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏஐ என்னோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஏஐயால ஒரு வெப் டெவலப்பர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நான் ChatGPT கிட்ட ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்லாம் சாட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ChatGPT ரிப்பீட் பண்ணதே தான் திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு கோட் பேஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ChatGPT கிட்ட இல்லை ஒரு ஏஐ கிட்ட இருக்காது. ஒரு என்டையர் கோட் பேஸே நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்தாலும் அதுக்கு கான்டெக்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு டைமில் அதால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 1 lakh டோக்கன்ஸ் தான் பார்ஸ் பண்ண முடியும். அது ஸ்மால் ஸ்கேலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ டிமாண்ட் பார்த்தாச்சு. எந்தெந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஹையர் பண்ணிட்டு இருக்க ஒரு சில பெரிய கம்பெனிஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். கூகுள் ஆக்டிவாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் வெப் டெவலப்பர்ஸ். அண்ட் ஜோஹோ ஹையர் பண்ணுறாங்க, டிசிஎஸ் ஹையர் பண்ணுறாங்க, அக்சென்ச்சர், காக்னிசென்ட் அண்ட் ஐபிஎம், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிஸுமே வெப் டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்க. அண்ட் சர்வீஸ் பேஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வெப் டெவலப்மெண்ட் தான் விரும்புவாங்க. நீங்கள் ஃப்ரீலான்சராக போகணுன்னா கூட வெப் டெவலப்பராக ஒரு ஃப்ரீலான்சராக மாறுறது தான் ஈஸி. அண்ட் டிமாண்டுமே அதுக்கு அதிகம். இப்போ நான் சொன்ன டைம் டேபிளை பார்த்துடலாம். நீங்கள் எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் HTML5. HTML நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கோங்க. நாட் ஜஸ்ட் பிகாஸ் எல்லா டேகையும் மட்டும் கற்றுக்காமல் அந்த என்னென்ன டேக் எதுக்கு யூஸ் ஆகுது, SEO ஃப்ரெண்ட்லி டேக் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, ஆட்ரிபியூட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கற்றுக்கோங்க. இந்த HTML5 நீங்கள் நல்லா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 வீக்கே போதும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், லேண்டிங் பேஜ் பண்ணுங்கள். அடுத்தது CSSல நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது CSSல கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், இது ரெண்டுமே கற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ளோட்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதுவுமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பிஃபோர் மூவிங் ஆன் டு எனி ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் பேர் போன் CSS நீங்கள் நல்லா கற்றுக்கணும். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட் லைக் சூடோ கிளாஸஸ் இல்லை அட்வான்ஸ் செலக்டர்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்றதுலாம் ரொம்ப நீட்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூவ் ஆகிட்டீங்கன்னா அது ஈஸியாக மாறிடும். ஸோ பேசிக்கான CSS நல்லா கற்றுக்கோங்க. இந்த ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு 1 வீக் அலோகேட் பண்ணிக்கோங்க. HTMLக்கு தனியாக 1 வீக் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டுகெதர் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 வீக்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல டைம். ஸோ அடுத்தது பூட்ஸ்ட்ராப் அண்ட் டெய்ல்வின். இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப் ஆர் டெய்ல்வின் ஏதாவது ஒன்று கூட சூஸ் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப் படிச்சிங்கன்னா டெய்ல்வின் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லை நீங்கள் டேரெக்டாக டெய்ல்வின் கற்றுக்கினாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்கள் 1 வீக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் என்டையர் டாக்குமெண்டேஷனே நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுனாலே போதும். நீங்கள் ஃபியூச்சரில் நீங்களே சும்மா டைப் பண்ணாலே மோஸ்ட்லி அது ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அது கிளாஸ் நேம்ஸ்லாம் அப்படி இல்லையா நீங்கள் டாக்குமெண்டேஷனை எப்போ வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லா கிளாஸ் நேமையும் நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்கள் 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா jQuery அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ECMAScript. ஸோ jQueryக்கு நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா jQuery நீங்கள் ஃபுல்லாக கூகுள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதே தான் jQueryயில் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ES6 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னன்னா ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த கோடிங் ஸ்டாண்டர்டையும் நீங்கள் கற்றுக்கோங்க. இது ஆல் டுகெதர் மொத்தமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகும். நீங்கள் அட்வான்ஸ்டாக கற்றுக்கணுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 வீக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஆஸ் அ வெப் டெவலப்பராக நீங்கள் டெய்லியும் 5லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் தென் உங்களோட ப்ரௌசர். ஸோ உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட நல்லா செட்டப் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நான் ஆப்ஷனலாக 1 வீக்குன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் 1 day or 2 daysலேயே இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஜேஎஸ் தான் வந்து இப்போ இருக்கிறதுலே பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் தான் வந்து வெப் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் இன்வால்வ் ஆவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஜேஎஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் எனக்கு வந்து தேவையான அப்டேட்ஸ்லாம் நடக்கணும். பேசிக்கலி இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ்ஷே ஆக விடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அதுக்கு வந்து நிறைய டேட்டாவை வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து ரிடக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணுறவங்க கிடையாது. ஜென்ரிக்காக ஒரு யூஏ டெவலப் பண்ணுறவங்களே வந்து வெப் டெவலப்பர் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் கற்றுக்கிறது வந்து ஒரு ஆப்ஷனலான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் ரியாக்ட் நேட்டிவ்க்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட யூஏயுமே டெவலப் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் நேட்டிவ்க்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வெப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர் நெட்லிஃபை. இது என்னன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணிட்டீங்க, இப்போ இதை ஹோஸ்ட் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு லிங்காக காட்டணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நெட்லிஃபை வந்து யூஸ் ஆகும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே நெட்லிஃபைல தான் நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. கிட்டப்பையும் உங்களோட நெட்லிஃபையையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் கிட்டப்பையும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த டிப்ளாய்மெண்ட் அண்ட் கிட்டப் ரெண்டும் சேர்த்து ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. கிட்டப்க்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய புரியும். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே அந்த வீடியோஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட். இது எல்லாமே பண்ணுறப்ப நீங்கள் சின்னதாக எதனா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து மொத்த வெப் டெவலப்மெண்ட்லையும் 3 வீக்ஸில் கவர் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கலாம், காலேஜஸ் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்னால இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈவினிங்ஸில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இம்மர்சிவ் லேர்னிங்கோட சொல்லி தருவாங்க. அண்ட் இந்த கரிக்குலம் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்டடாக இருக்கும். இங்கே இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன டிமாண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கரிக்குலம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்து வீக்கெண்ட் எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸ் நடக்கும். அது ரெக்கார்டிங் செஷனுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்குன்னு வந்து தனியாக ஒரு பர்சனலைஸ்டு மென்டார்ஷிப் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஓடின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க. 4000 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் யாரெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்கள் கெரியர் போர்ட்டலில் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலுமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் பாருங்கள், இல்லை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓடின் ஸ்கூலில் நீங்கள் வந்து போயிட்டு எனக்கு சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓடின் ஸ்கூல் உங்களுக்கு பதிலாக வந்து போயிட்டு அவங்களே நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் சேலரியை ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி தரத்துக்கு அவங்க வந்து உங்களுக்காக அட்வொகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஓடின் ஸ்கூலோட நெக்ஸ்ட் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24th Feb, which is my birthday also, which is a coincidence. ஸோ உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ பிரைஸ் ஆஃப் த பூட் கேம்ப் பார்த்தீங்கன்னா 50,000 வரும். ஃபர்ஸ்ட் 100 people என்ரோல் பண்ணுறவங்களுக்கு 10,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் லேர்னும் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக வந்து நீங்கள் பேவும் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஓடின் ஸ்கூல் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் பே பண்ணி தான் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கீழே இருக்க ஃபார்மை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3 monthsலேயே வந்து உங்களை ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி வெப் டெவலப்பராக மாற்றிடுவாங்க. அண்ட் ரெஸ்யூமே பில்டிங், மார்க் இன்டர்வியூ, உங்களோட பிஹேவியர் ஸ்கில்ஸ்க்கான ஒர்க் ஷாப் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் வந்து ஒரு ப்ரொஃபைல் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறது, அண்ட் உங்களுக்கு வந்து உங்களை வந்து இண்டஸ்ட்ரியோட இன்ட்ராக்ட் பண்ண வைப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து யாருமே ப்ராமிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஓடின் ஸ்கூல் வந்து அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து கீழே இருக்க ஃபார்மை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ். இது வந்து யாருமே கேர் பண்ணுறதே இல்லை. ஒரு சில விஷயம் வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா திங்க் ஆஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து மொபைலுக்காக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் வந்து மொபைல் மூலியமாக தான் வெப்சைட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாமே லேப்டாப்காக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் யூசர்ஸ் வந்து லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மொபைல் மூலியமாக தான் ஒரு வெப்சைட்டை எடுத்தோடனே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்கன்னா மொபைல் ஃபர்ஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஏஐ ட்ரெண்டில் ஏஐஎம்எலோட இன்டெகிரேஷன் ரொம்ப அதிகமாக
அதிகமாகிடுச்சு. நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தாலே ஒரு சேட் பாட் பார்க்கலாம். ஏன்னா வந்து சாட் ஜிபிடியோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ AIML இதை வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஆல்ரெடி எல்லாமே ஒருத்தவங்க கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சும்மா ஒரே ஒரு டேக் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெஸ் ஆர்கிடெக்சர். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து சர்வ்லெஸ் ஆர்கிடெக்சர்னு ஒன்று வருது. இதில் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வந்து உங்ககிட்ட இருப்பாங்க. பேக் எண்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் பெருசாக பேக் எண்ட் பற்றி வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து Firebase யூஸ் பண்ணேன். இப்போ கரண்ட்லி Catalyst யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு UI டெவலப்பர் இல்லை ஒரு டிசைனருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து UXக்கு கொடுப்பாங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ஒரு டிசைனர் நினச்ச ஒரு டிசைன் வந்து வெளியே கொண்டு வரது வந்து ஒரு வெப் டெவலப்பர் தான். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து குறைய வைக்காதீங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல வெப் டெவலப்பருக்கும் ஒரு கெட்ட வெப் டெவலப்பருக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SPSல வந்து லோடிங் டைம் வந்து ரொம்ப முக்கியம். SPAனா என்னன்னு கேட்குறீங்களா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு பேஜ் தான். அந்த பேஜ் வந்து உங்களுக்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா அதோட லோட் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து கூகுள் குரோமில் லைட் ஹவுஸில் வந்து முக்கியமான ஒரு மெட்ரிக்காக எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னா என்னதுன்னா உங்களோட சர்வர்லேருந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகிற ஒரு பார்ட் தான் வந்து ஃபஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து வெப்சைட்டில் வந்து தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். ஸோ லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. அதில் ஒரு வீடியோ டிஸ்ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக லோட் ஆகும். கரெக்டாக? ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் நிறைய HTML, CSS, JS இமேஜஸ் வச்சுருந்தா கூட அந்த வீடியோவோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து மோஸ்ட்டாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு 4K வீடியோ நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் காட்டுறது எப்படி இருக்குது, இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் 4K வீடியோ காட்டுறது எப்படி இருக்குது? பிகாஸ் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் வந்து பெருசு. அதுக்கு வந்து நீங்கள் 4K வீடியோ சென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபோனுக்கு வந்து 4K வீடியோ சென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஃபோன் வந்து சின்னது. இல்லை ஒருத்தவங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் நல்ல ரெசல்யூஷன் இருக்க இமேஜஸோ இல்லை வீடியோஸோ அனுப்பலாம். ஸோ இதான் வந்து லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட்னா உங்கள் வெப்சைட்டை லோட் பண்ணுறப்போ, ஸ்க்ரால் பண்ணுறப்போ, இல்லை வந்து ரீசைஸ் பண்ணுறப்போ, ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறப்போ எவ்வளோ லேஅவுட்ஸ் சேஞ்ச் ஆகுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு வெப்சைட் ரேங்க் ஆகணும்னா இந்த குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில ரீடர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப லேஅவுட் மாறிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஸ்பீட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பீட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து லோட் பண்ண போகிறீங்க அண்ட் அந்த வெப்சைட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஃபுல்லாக லோட் ஆகி முடியுது அப்படின்றது தான் ஸ்பீட் இண்டெக்ஸ். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ். ஒரு வெப் டெவலப்பராவோ இல்லை ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராவோ இல்லை பேக் எண்ட் டெவலப்பராகவே இருந்தால் கூட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிற ரொம்ப முக்கியமான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ். நான் ஆல்ரெடி இதை பற்றி கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெடிகேட்டட் பிளேலிஸ்ட்டோ இல்லை வீடியோவோ வேணும்னா கீழே டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு டெடிகேட் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டெவலப்பர் டூல்ஸை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணவே தெரியாது. நான் வந்து அது இன்டெப்த்தாக நிறையவே கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப் டெவலப்பருக்கு வந்து ஃபிக்மாவோ இல்லை அடோப் எக்ஸ்டியோ கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து கரெக்டான CSS-ஐ எடுத்து அதே CSS-ஐ ரீயூஸ் பண்ண தெரியணும். எல்லாமே நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களோட CSS-ஐ. அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஓடிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க. மூவி லிஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் விச் இஸ் நான் கூட மேக் பண்ணியிருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸோட க்ளோன் பண்ணியிருந்தேன். வீடியோ பிளேயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்பாட்டிஃபை மாதிரி ஒரு மியூசிக் பிளேயர் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ஒரு பேங்கிங் வெப் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்பருக்கு சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு யூ கேன் கெட் எனிவேர் பிட்வீன் 3 to 5 lakhs. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக பண்ணிங்கன்னா 7 lakhs வரைக்குமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஃபார் மிட் லெவல் டெவலப்பர் நீங்கள் வந்து 5 to 10 lakhs வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து டாப் டயர் கம்பெனிஸில் போனீங்கன்னா அதை விட அதிகமாக கூட தருவாங்க. அண்ட் இஃப் யூஆர் சீனியர் டெவலப்பர் நீங்கள் வந்து தாராளமாக 20 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து வெப் டெவலப்பர்ஸ்க்கு இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து இந்தியாவிலேருந்து தெரியறது இல்லை. நிறைய பேர் வந்து வெப் டெவலப்பர்னா கம்மியாக தான் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதாங்க வெப் டெவலப்மெண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய பேர் மிஸ் ஆகிறது வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி பாருங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.